அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்கள். நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடியவாறு புருவ மத்தியை கவனிப்போம். தவத்திற்கு நம்மை தயார்படுத்துவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தவத்தின் மூலமாக மனிதன் எந்த நிலைக்கும் செல்ல முடியும். ஆனால் அது எவ்வாறு நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்தந்த நிலையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் பொழுது ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். இல்லறம், துறவறம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டினை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டுக்குமே மூலம் தவம்தான். இல்லம் பிளஸ் அறம். குடும்பத்துடன் வாழ்ந்து வாழ்க்கை துணை, பெற்றவர்கள், குழந்தைகளை பராமரித்து தன் கடமை, குடும்ப கடமைகளை சிறப்பாக செய்து உற்றார் உறவினர்களுடன் நல்ல நட்பு நலத்தோடு வாழ்ந்து சமுதாயத்திற்கு முடிந்த அளவுக்கு தொண்டு செய்து பொருள் ஈட்டி பொருளை அனுபவித்து தானும் இந்த உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பதுதான் அறம். அந்த இல்லறத்தில் மாடரேஷன், அளவு முறை காக்கும் பொழுது அதுவே ஒரு இல்லறத்தில் துறவறம் என்று மாறுகிறது. அனைத்திலும் அளவு முறை. உணவில் அளவு முறை, உழைப்பில் அளவு முறை, உறக்கத்தில் அளவு முறை, உடல் உறவில் அளவு முறை, எண்ணத்தில் அளவு முறை. இதை இல்லறத்தார்கள் கடைபிடிக்கும் பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் இவைகள் அனைத்தும் கிட்டிவிடும். ஆனால் துறவறம் என்பது மாறுபட்டது. அனைத்தையும் துறப்பது மனதால். அந்த மனதிற்கு தேவைப்படுகிறதை அனுபவிப்பார்கள். ஆனால் மனதில் ஒட்டாது. பொருள் ஈட்டவே மாட்டார்கள். குடும்பத்தோடு இருக்க முடியாது. பாசம், பந்தம் இவைகளை அறவே மனதிலிருந்து எடுத்தவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்திற்காக, சமுதாய மக்களுக்காக தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அளித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பவர்கள். பொருளை கையால் தொடமாட்டார்கள். லௌகீக விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். இது எப்படி சாத்தியம் என்றால், மன அலைச்சுழல் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில்தான் மனிதன் வாழ முடியும். கடவுள் என்பது சுத்தவெளி, ஜீரோ அலைச்சுழல், அப்சல்யூட். துறவிகள் அதற்கு நெருங்கி இருப்பார்கள். மனதால் 1 to 3 ஃப்ரீக்வன்சியில் அவர்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள். அந்த இன்பத்தை அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு இல்லறம் கிடையாது. ஆனால் இல்லறத்தில் இருப்பவர்கள் பொதுவாக 14 to 40 என்ற மன அலைச்சூழலில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வாழ்ந்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பார்கள். அவர்கள் உடலில் நோய்கள் இருக்கும், மனதில் அமைதி இருக்காது. இதை மாற்றி அமைக்க தவத்தின் மூலம் நமது மன அலைச்சூழலை
14 to 40 என்ற அளவில் இருப்பதை குறைத்து 8 13, பின்னர் 4 7. அப்ப நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லற துறவிகளின் உச்சகட்ட மன அலைச்சூழல் 4 13. துறவிகளுக்கு இருப்பதோ 1 3. ஆனால் ஒரு சிலர் இதை தவறாக புரிந்து கொண்டு 4 7 இருக்கும் பொழுதே நான் துறவி ஆகிவிட்டேன் என்று நினைந்து காவி உடை அணிந்து தாடி வளர்த்து கொண்டு இந்த 4 7 என்ற அளவில் கிடைக்கும் மன ஆற்றலை கொண்டு மற்ற மனிதர்களை மயக்கி தன் வழிக்கு வர செய்து பொருள் ஈட்டி புகழ் ஈட்டி கார்ப்பரேட் சாமியார்கள் என்று கூறுகிறோம். அதுபோல வாழ்கிறார்கள். எனவே நாம் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். தவம் செய்யும் பொழுது அந்த 4 7 என்ற அளவிற்கு கீழ் யாரும் செல்ல முடியாது. குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரும் செல்ல முடியாது. அந்த நிலை மனதிற்கு வந்துவிட்டால் அவர்களால் குடும்பத்தில் இருக்க முடியாது. எனவே இறைவனால் இயற்கையால் பிறவியிலேயே அந்த 1 to 3 frequencyக்கு வரக்கூடிய தகுதியை கோடியில் ஒரு குழந்தைதான் பெறுகிறது. அந்த குழந்தை வளரும் பொழுது 10 வயதிற்குள்ளேயே அதை சுற்றியில் இருப்பவர்களுக்கு தெரிந்துவிடும். ஒரு வள்ளலார் ஆகட்டும், ஒரு மகரிஷி ஆகட்டும், மற்ற அனைத்து துறவிகளும் லௌகீகத்தில் நாட்டம் இருக்காது 10 வயதிலேயே. ஆனால் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு குடும்பத்தோடு வாழ வைக்கப்படுவார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் 1 to 3 frequency வரும்பொழுது அந்த துறவரத்தை மேற்கொண்டு விடுவார்கள். எனவே நாம் அனைவரும் தொடர்ந்து தவம் செய்தால் கூட அந்த துறவரம் என்ற நிலையை அடையவே முடியாது. அதற்கான எண்ணங்களையும் கைவிட்டு விட வேண்டும். அதை பற்றி நினைக்க தேவையே இல்லை. ஏனென்றால் மனம் என்பது ஒரு காந்த அலை. எவ்வளவோ பிறவிகளில் லௌகீகமாக வாழ்ந்து பழக்கப்பட்ட மனம் அந்த இடத்தில்தான் நிற்கும். ஆனால் அனைத்திலும் அளவு முறையை கடைபிடித்தால் நீண்ட ஆயுள் கிட்டும், ஆரோக்கியம் கிட்டும், நட்பு நலம் அதிகமாகும். 80 வயதிற்கு மேல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும், உறவுகளையும், பொருளையும், விஞ்ஞானத்தையும், மெய்ஞானத்தையும் அளவு முறையோடு அனுபவித்துவிட்டு 80 வயதுக்கு மேல் உடல் செல்கள் தளர்ந்த பிறகு இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும். அப்பொழுது அந்த மனிதனுக்கு தெரிந்துவிடும், இனிமேல் நம் உடலில் இந்த உயிர் தங்காது என்று. அந்த நிலையில் இதுவரையிலும் வாழ்ந்து அனுபவித்த அனைத்தையும் மனதால் துறந்து அந்த மரணத்திற்கு தயாராகிவிட வேண்டும். மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது அந்த உயிருக்கு என்று, ஆன்மாவிற்கு என்று யாராலும் முடிவாக நிரூபிக்க முடியவில்லை. எனவே அதை பற்றி கவலைப்படாமல் நமக்கு கிடைத்த இந்த அரிய வாழ்க்கையை குடும்பத்தோடு சிறப்பாக வாழ்ந்து உடல் நலத்தை காத்து அனைத்திலும் அளவு முறையோடு வாழ்ந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முயலுவோம். அதுதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக அமைதி என்று குறிப்பிடுகிறார்கள். தனி மனித அமைதி பெற்று குடும்ப அமைதியாக மலர்ந்து அது ஊர் உலக அமைதியாக மாற வேண்டும். எனவே இதை கருத்தில் கொண்டு துறவரத்திற்கு தேவையான எண்ணங்களை எல்லாம் கைவிட்டு விட வேண்டும். அதற்கான முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு விட வேண்டும். அந்த பேச்சை கேட்பதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தவம் செய்து
கடவுளுடைய ஆற்றலை பெற்று நாம் நமது கடமைகளை சிறப்பாக செய்து நாமும் வாழ்ந்து பிறரை வாழ வைப்போம் என்று கூறி நேரடியாக இப்பொழுது தவத்திற்கு செல்வோம். வாழ்த்துக்கள்.